இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். போக்குவரத்து தொழிலாளர்களை விடிய அரசு 16 மணி நேரம் பணியாற்ற வைத்து பணிச்சுமையை அதிகரித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடிய அரசை கண்டித்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் அரசு போக்குவரத்து தலைமை அலுவலகம் முன்பு அதிமுகவின் அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் மண்டல செயலாளர் ஜீவா ராமசாமி தலைமையில் மாபெரும் கண்டன வாயிற்கூட்டம் மற்றும் வேலைநிறுத்த அறிவிப்பு கூட்டமும் நடைபெற்றுள்ளது. இதற்கான கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் தொழிலாளர்களுக்கு இந்த விடிய அரசு பணிச்சுமையினை அதிகரிக்க வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த அதிமுக ஆட்சியில் 3 ஆண்டு காலத்திற்கு ஒருமுறை ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் திமுக அரசு இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இதுகுறித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி சட்டமன்ற கூட்டத்தில் குரல் கொடுப்பார் எனவும் கூறியுள்ளார். தொழிலாளிகளை பொறுத்தவரையிலும் கூடுதல் பணி சுமைகள் இருக்கிறது. இங்கே கண்டக்டர், டிரைவர், டெக்னிக்கல் போன்ற பணிகளை நிரப்ப வேண்டிய போக்குவரத்து கழகம் இருக்கின்ற தொழிலாளிகளை வைத்துக்கொண்டு ஒரு ஷிஃப்ட் என்பார்கள் 8 மணி நேரம் இயக்குவதை 14 மணி நேரம் இயக்குவதற்கு பணியாளர்களை வற்புறுத்தி அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். தொழிலாளருடைய துயரங்களை தொழிற்சங்கங்கள் எடுத்து வைக்க இயலாத சூழ்நிலை இருக்கிறது. அதெல்லாம் மனதிலே வைத்து உடனடியாக அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் அதற்காக குரல் கொடுப்பார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார சின்னையன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.